Sea turtles செக்ஷன் 3. போன வீடியோவில் செக்ஷன் 2 பார்த்துருப்போம். செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமை குஞ்சுகள் வந்துட்டு குட்டியாக தான் இருக்கும். இதோட வெயிட் வந்துட்டு 20 கிராம்ஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குமா. ஸோ அவ்வளோ ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் கடலுக்கு கூட ரீச் ஆக முடியாது. அது கஷ்டப்பட்டு கடலுக்குள்ளே போனாலுமே அது போகிற வழியில் வந்துட்டு நண்டுகளோ இல்லைனா பறவைகளோ இதை பார்த்துச்சு அப்படின்னா இதை இரையாக்கிரும் மீன்ஸ் இதை சாப்பிட்ரும். அதையும் மீறி வந்து அதுலேயும் தப்பிச்சு வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கடலில் வந்து ப்ரிடேட்டர்ஸ்னால் நான் போன செக்ஷனில் சொல்லியிருந்தேன். ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா வேட்டையாடுறதுன்னு சொல்லிட்டு மீனிங். அந்த கடலுக்குள்ளே இருக்கிற பெரிய உயிரினங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் அதை பார்த்துச்சு அப்படின்னா அது குட்டியாக இருக்கிறனால அது சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமைகள் பிறந்த உடனே ஸ்டார்டிங் லைஃப் வந்து ஆமையோட லைஃப் இப்படி தான் இருக்குமா. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இப்போ 1000 குஞ்சு இருக்குது அப்படின்னா அதில் ஒரே ஒரு குஞ்சு தான் அடல்ட் ஆகுமா. அது ஒரே ஒன்று தான் தப்பிச்சு அது பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பெண் ஆமைகள் வந்து கண்டினியூவாக முட்டையிட்டுட்டே இருக்கும். அது முட்டையிடும்போதே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது முட்டையிட்ட அந்த ஸ்பீசிஸ் அவங்க இனத்துலேருந்து வந்த அந்த முட்டையிட்ட அந்த ஆமைகள் வந்துட்டு சர்வைவாக இருக்கா. சர்வைங்கிறது இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு. இங்கிலீஷில் என்ன அப்படின்னா சர்வைங்கிறதுக்கு மீனிங் வந்துட்டு கண்டினியூ டு லிவ். தமிழில் வந்து பிழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அதோட குஞ்சு வந்துட்டு இன்னும் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷுர் பண்ணிட்டு தான் அது வந்து முட்டையிடணுமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குஞ்சு வந்து பெருசானதுக்கப்புறம் ஓப்பன் ஓஷன்லேயே வந்துட்டு நல்லா ஸ்விம் பண்ணிகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் ஆமைகள் வந்துட்டு அது எந்த பீச்சில் வந்து அது பிறந்துச்சோ அந்த இடத்துக்கே போயிடுமா. அதோட முட்டையிடுறதுக்காக அது பிறந்த இடத்துக்கே போயிடுமா. ஸோ அது எப்படி அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது பிறந்த இடத்த கண்டுபிடிச்சி அது அங்கே போய் முட்டையிடுது அப்படிங்கிறது மட்டும் இந்த ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸில் ரொம்ப மைஸ்ட்ரியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேசினேட்டிங் அப்படிங்கிறது வந்து இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டாக சொல்லியிருக்காங்க. ஃபேசினேட்டிங் அப்படிங்கிறது வந்து அட்ராக்டிவ் கிரேட்லி. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்ச்சிகரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மைஸ்ட்ரின்னு சொன்னேன் இல்லையா. மைஸ்ட்ரிங்கிறது இல்லை இம்பார்ட்டன்ட் வேர்டு. மைஸ்ட்ரி அப்படிங்கிறது அப்படின்னா ஃபேக்ட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழில் வந்துட்டு மைஸ்ட்ரியை மர்மம்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருப்போம். அதில் சீ டர்ட்டில் ஒண்டர்ஃபுல்லான க்ரியேச்சர் இந்த பிளானெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சீ டர்ட்டில் வந்துட்டு நேச்சர் டேஞ்சர்ஸ்லேருந்து அது நிறையா தப்பிச்சிருக்கு. நேச்சுரல் டேஞ்சர்னால் இயற்கை ஆபத்துலேருந்து அது நிறைய டைம் தப்பிச்சிருக்கு. இதில் கவலைப்படுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனுஷங்களோட ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் இது வந்து டேஞ்சருக்கு போயிருக்கு. அது லாஸ்ட்டு 2 டீகேட்ஸாக அது வந்து மனுஷங்கனாலேயும் வந்து டேஞ்சரில் இருந்திருக்கு. டீகேட்ஸுங்கிறது வந்து இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு. டீகேட்ஸ் அப்படின்னா பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து மனுஷங்கனாலேயும் இது வந்து டேஞ்சரில் போயிருக்கு. மக்கள் வந்துட்டு இதை ஹண்ட் பண்ணி அதாவது வேட்டையாடி இதை வந்து இரையாக சாப்பிட்றது அப்புறம் வந்துட்டு இதோட எக்ஸை கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கடலில் மோட்டார் போட்ஸ் போகும்ல அதில் வந்து சிக்கிட்டு சில ஆமைகள் செத்துருமா. ஸோ இந்த மாதிரிக்கு அப்புறம் வேறு ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரினா பொல்யூஷன், மாசுபடுறது. அப்புறம் கடலில் வந்துட்டு பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு கடலை தூக்கி போடுவோம்ல அது ஆமைக்கு வந்து ஆபத்து வருமா. அப்புறம் வந்து அது எங்கே கூட்டு கட்டியிருக்கோ அங்கேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது அதுவும் வந்துட்டு மனுஷங்கனால அதுக்கு வர்ற ஆபத்து தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆமைகளுக்கு வந்துட்டு த்ரெட்டனிங் வருது. த்ரெட்டனிங்னா அச்சுறுத்துற மாதிரி வருது. வரப்போகிற காலகட்டத்தில் வந்துட்டு இந்த கஷ்டம்லாம் அதுங்களுக்கு கொடுக்காம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது பிளாஸ்டிக் திங்ஸ் எதுவும் போடாமல், பொல்யூஷன் ஆக விடாமல், அதை வந்து வேட்டையாடாமல் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதோட இனம் வந்துட்டு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சீ டர்ட்டில்ஸ் எழுதின ஆத்தர் யார் அப்படின்னா ஷேக்கர் டட்டாத்ரி பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்புறம் ஃபில்ம் மேக்கிங் இதை பற்றின கட்டுரைகள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அப்புறம் அது வந்து அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நேச்சராகவே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டினால் வந்துட்டு தான் அவங்க வந்து இவ்வளோ கட்டுரைகள்லாம் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. நிறையா பாப்புலர் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்களாம். அப்புறம் இதனால் நிறைய அவார்டும் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3க்கு அப்புறம் அதில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ஹேட்ச்லிங்ஸு சொல்லிட்டு ஒரு காலம், எஃபெக்ட்டு அப்புறம் சொல்யூஷன். அதாவது ஹேட்ச்லிங்ஸ்னால் என்னது, குஞ்சுகள் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு
காலம். அது வந்து அதோட எஃபெக்ட்டு அப்புறம் அதனால அதுக்கு நம்மளுக்கு என்ன தீர்வு, நம்ம என்ன பண்ணால் அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு காலம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொல்யூஷன் மாசுபடுறது சொல்லியிருக்காங்க. அதனால என்ன தீங்கு அப்படின்னா, சர்வைவல் ஆஃப் சீ டர்ட்டில்ஸ் பிகம் டிஃபிகல்ட் ஆயிடும். பொல்யூஷன் இருந்தால் கடல் ஆமைகள் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுமா. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. கம்மி பண்ணால் அந்த பொல்யூஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ப்ரிடேட்டர்ஸ்னால் வேட்டையர்கள்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட எஃபெக்ட் என்னென்னா, முட்டைகளும் அந்த குஞ்சுகளும் வந்துட்டு அழிஞ்சிருமா. அது வந்து அதுலேருந்து வர தீங்கு. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ப்ரொவைட் ஃபென்சஸ் டு கீப் ஆஃப் அனிமல்ஸ். ஃபென்சஸ் அப்படின்னா வேலின்னு அர்த்தம். ஸோ அந்த அனிமலை வந்து வராமல் வைக்கிறதுக்காக ஒரு வேலி மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால அதுங்களுக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னா, ஹேட்ச்லிங்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் டெஸ்ட்ராய்டு. அதாவது முட்டைகள், குஞ்சுகள், அப்புறம் வந்து ஆமைகள் வந்து அழியுமா. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பொல்யூஷன், மாசுபடுறது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கூடு இருக்கிற இடத்துல கட்டடம் கட்டுறது, அப்புறம் அதெல்லாம் தடுக்கணுமா. அப்புறம் வந்துட்டு அதோட நெஸ்டிங் சைட்டு, அது கூடு கட்டுற இடம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல கூடு கட்டினா அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.